இது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். காவியோட வளகாப்பு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்க விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே காவேரி யோசிச்சிட்டே வருவாங்க. நேற்றுக்கே அம்மாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, காலையில் எந்திரிச்சு டிஃபன் நம்மளே பண்ணிடலான்னு பார்த்தா காலெல்லாம் இப்படி வீங்கிட்டு இருக்கு, ஏன்னே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே எந்திரிச்சு வெளியில் வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கங்காவும் எழுந்து தூங்கி எந்திரிச்சு வெளியில் வருவாங்க. சாரதா பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாமே வந்துட்டு டிஃபன் எல்லாம் பண்ணி முடிச்சு, வாடி காவேரி வா கங்கா, எல்லா டிஃபனெல்லாம் நானே பண்ணிட்டேன், வாங்க 2 பேரும் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு வாங்க சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏமா நீ காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ண, உனக்கு நேற்றுக்கே ரொம்ப முடியல, காய்ச்சல் வேறு இருந்தல, நானே இன்றைக்கி பண்ணிடலாம் தாம்மா நினச்சேன், காலெல்லாம் ரொம்ப வீங்கி போயிருக்குமா, ஏனே தெரியல, நீ பேசாமல் சமைக்காமல் விட்டுருந்தேன்னா விஜயவே இந்த டிஃபன் வெளியிலேயே வாங்கிட்டு வர சொல்லியிருப்பல, ஏமா இப்படி பண்ணுற, உன் உடம்பு நீ சுத்தமாக கேர் பண்ணிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, உடனே கங்கா காலையிலே இதுங்க நாடகத்தை ஆரம்பிச்சிருச்சே, இன்றைக்கி என்னென்னலாம் கூத்து பண்ணி என்னை எரிச்சல் ஊட்டுவாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே முணங்கிட்டு கங்கா வருவாங்க. அம்மா எனக்கு சீக்கிரமாக காஃபி தாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கங்கா போயிட்டு சோஃபாவில் உட்காருவாங்க. கரெக்டாக காவேரியும் போயிட்டு காலை நீட்டி உட்காருவாங்க. என்னடி ஆச்சு, ஏன் காலை நீட்டி உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க, என்னன்னே தெரிலக்கா, காலெல்லாம் ரொம்ப வீங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டி சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்க தாண்டி செய்யும், 7வது மாதத்துக்கு அப்புறம் இனிமேலெல்லாம் கால் வீங்க தான் செய்யும், 5 மாதம் ஆயிடுச்சுனாலே வந்துட்டு கால் வீக்கம்லாம் வர்றது சகஜமான விஷயந்தான், ஏன்னா வந்துட்டு பாப்பா வயிற்றுக்குள்ளே வளர வளர கால்லாம் வீக்கம் இருக்க தான் செய்யும், அதுக்காகலாம் ஒன்றும் ஹாஸ்பிட்டலெல்லாம் போக வேண்டாம், தண்ணீர் ஒத்தடம் கொடுத்தாலே சரியாயிடும், சுடுதண்ணி நல்லா காய வச்சு ஒத்தடம் போட்டிங்கனாலே சரியாயிடும், கொஞ்சம் நேரம் நடக்கணும், காலை தொங்க போட்டு உட்காரவே கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்ததுமே, காவேரி என்னாச்சு, ஏன் காலை நீட்டி உட்காந்துருக்க, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உடம்புக்கு முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க கால் ரொம்ப வலிக்குது, லைட்டாக வீங்கின மாதிரி வேறு இருக்குது, அதனால தான் நீட்டி உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. உடனே ஓடி வந்து, என்ன கால் வீங்கியிருக்கா, காலை காட்டு அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிட்டு காலை அமுத்தி விட்டுட்டு இருப்பாங்க காவேரிக்கு. உடனே அதை பார்த்துட்டு கங்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும். காலெல்லாம் அமுத்தி விட்றாரு பாரு, இந்த மாதிரிலாம் ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க, இவங்களுக்கு என்ன அப்படியே சினிமாவில் வந்து ஹீரோ ஹீரோயின் நினப்பா, ஓவராக சீன் போடுதுங்க இதுங்க ரெண்டும், அப்படியே சினிமேட்டிக் லைஃப்லேயே வாழ்கிற மாதிரி தான் ஒரு பந்தா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு முணங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாட்டியும் சாரதாவும் கண்ணு காமிச்சுக்குவாங்க. பாரு காவேரிக்காக காலெல்லாம் பிடிச்சி அமுக்கி விடுறாரு, சே காவேரி ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்ற மாதிரி சாரதா வந்து ஜாடை காட்டுவாங்க பாட்டிகிட்ட. பாட்டி உடனே, ஒரு ஆம்பளை வந்து ஒரு பொம்பளையோட காலை பிடிச்சி காலெல்லாம் அமுத்தி விட்றானா, அவன் சுத்தமாக வந்து பெருமை தலக்கணம் எதுவுமே இல்லாதவனாக தான் இருக்கணும், பொண்டாட்டியை வந்து இப்படி தாங்குன்னு தாங்குற ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது, என்ன சாரதா நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க, ஆமாங்க அத்தை அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க. உடனே வந்து காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் டக்குன்னு கங்காவோட ஃபேஸை பார்க்கும்போது கங்காவோட ஃபேஸ் பயங்கர கொடூரமாக இருக்கும். உடனே வந்து விடுங்க, காலெல்லாம் நீங்கள் அமுத்திட்டு இருக்க வேண்டாம், விடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை எடுத்துகிட்டு அவங்களும் ரூம்குள்ளே போயிடுவாங்க. உடனே பின்னாடியே விஜயும் போவார். ஏன் காவேரி என்ன ஆச்சு, கால் வலிக்குதுன்னு சொன்னதுனால தானே அமுத்தி விட்டேன், ஏன் வந்து டக்குன்னு எடுத்து விட்டுட்டு உள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க, தயவு செய்து நீங்கள் கங்காக்கா முன்னாடி இதெல்லாம் பண்ண வேண்டாம், ஏன்னா இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக கங்காக்காக்கு குமரன் மாமா ஞாபகம் வரும், ஏற்கனவே நேற்றுக்கு சண்டையிலேயே அவள் என்ன தெரியுமா சொன்னான், உங்களை மாதிரி 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே வந்துட்டு சினிமாவில் வர மாதிரி ட்ராமாலாம் என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்லாம் பேசினாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கங்காக்கா முன்னாடியே இப்படி காலெல்லாம் பிடிச்சி அமுத்தி விட்டிங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு குமரன் மாமா மேலே தான் வந்து கோவம் வரும், அதுபோக நம்மளை என்ன பார்த்தாலும் அவளுக்கு எரிச்சலாம் ஆகும், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாங்க, மாமா வர வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் வந்துட்டு அவங்க முன்னாடி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டராக இருக்கும், ஏன்னா மாமாவோட கேரிங் வேணும்னு சொல்லிட்டு அவளும் எதிர்பார்ப்பாள் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜய் சிரிச்சுக்கிட்டே, எப்போ பார்த்தாலும் இப்படி மற்றவங்களுக்காக மட்டும் யோசிக்கிறேன், உனக்கு கால் வலினா நான் வந்து யாரை சுற்றி இருக்காங்க, எப்போ அமுத்தணும் எப்போ அமுத்தக்கூடாதுன்னெலாம் பார்த்தா பண்ண முடியும், என்ன காவேரி நீ எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயம், இதை கூட கொஞ்சம் கூட மெச்சூர்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்களா, புரிஞ்சுக்க மாட்டாங்களா, கங்கா ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, நீ ஏன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியல, எப்படியோ ஒன்று நீ சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் உள்ளே போயிடுவார். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யமுனா வந்து வருவாங்க. அக்கா நான் உன்னதாக்கா பார்க்க வந்த, முக்கியமாக நீ காலையிலே புலம்புனியா, எனக்கு தாங்கவே முடியல, அதுபோக அம்மாவே ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் தான் வந்தேன், அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கங்கா உள்ளே வருவாங்க. கங்கா கூடவே சேர்ந்து யமுனாவும் வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா யமுனா உள்ளே போய் அம்மாட்ட, அம்மா என்னம்மா எப்படி இருக்கே, அக்கா வேற சொல்லிச்சு நீ ஏதோ வேண்டுதல் வச்சுருந்தியாம்மா, உடம்புக்கு வேற முடியலன்னு சொல்லிச்சு, என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, வயசான
காலத்தில் இதெல்லாம் உனக்கு தேவையா? கம்முனு நீ ஒரு இடத்துல இருக்காமல் இப்படி அப்படி இப்படி போய் உருளவெல்லாம் உன்னை யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, கரெக்டாக அந்த டைமில் காவேரி உள்ளே வந்துடுவாங்க. ஏய் வாடி யமுனா, எப்போ வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போதான்க்கா வந்து அம்மாவுக்கு வேற முடியலன்னு கங்காக்கா சொல்லுச்சு, அதனால தான் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். மனசே கேட்கல. எனக்கு அம்மா தான் இதெல்லாம் சொல்லுதுன்னா நீயும் அம்மாவை தூண்டி விட்டு பண்ண வச்சியா? அதெல்லாம் உனக்காக பரிகாரம் பண்ணுங்கிறக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ண சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் என்னடி நீயும் இப்படி பேசுகிற? அம்மா தாண்டி வேண்டுதல் வச்சுருக்கேன் பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிச்சு, அப்போ கூட நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அது எப்படி நீயும் கங்காக்காவும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க, ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக கங்காவும், ஆமாண்டி, உனக்கு ஏதாவது சாதகமாக நடந்துச்சுன்னா வந்து நாங்கள் 2 பேரும் சொல்லி வச்சு உனக்கு எதிராக பண்ணுற மாதிரி நீ பேசுவியா? நீ தானே இதெல்லாம் அம்மாவுக்கு சொல்லணும், நாங்கள் சொன்னால் என்ன எங்கே கேட்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிறுத்துங்கடி நீங்கள் முதல்ல. நீங்கள் 3 பேர் ஏண்டி சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க? யமுனா, என்னை பார்க்க வரேன்ற பேரில் இங்கே வந்து தூண்டி விட்டு சண்டை ஏதாவது கிளப்பி விட்டுட்டு போயிடாத. பேசாமல் இருடி நீ கொஞ்சம். இப்போ தான் கொஞ்சம் வீடு அமைதியாக இருக்குது. ஏற்கனவே குமரன் தம்பியும் சண்டையில் தான் அந்த ஊருக்கு போயிருக்காரு. மலேசியா வரைக்கும் போனது பத்தலையா, இனி திருப்பி அடுத்த புயல் கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புமா. கங்கா அக்கா சொல்லும்போதே நினச்சேன், நீ ஏமா காவிரி அக்காவுக்கு மட்டும் வேண்டுதல் பண்ணிட்டு வந்த? இப்போ இப்படி பண்ணும்போது கங்கா அக்காவோட மனசு கஷ்டப்படும் நீ தோணவே இல்லையா உனக்கு? அவங்களும் வந்துட்டு உனக்கு புள்ள தானே, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க பழகிக்கோமா. நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத. நான் சொன்னால் உனக்கு பிடிக்காது அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. கங்கா அக்கா கால் பண்ணி வருத்தப்பட்டு பேசும்போது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் நீ பண்ணிகிட்ருக்க. ஒன்று வந்து பாசம் வச்சா ஓவராக பாசம் வைக்கிற, இல்லைன்னா ஓவராக இறக்கி விட்டுற. தயவு செய்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்க முயற்சி பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி சாரிம்மா, நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா நான் உன்னை உண்மையாலுமே பார்க்கணுன்னு தான் வந்தேன். உனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, உடம்புக்கு முடியலன்னு விசாரிச்சுட்டு போனான் தான் வந்தேன். பட் இதை பார்த்துட்டு என்னால் கேட்காம இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு ரொம்ப வருத்தமாயிடும். காவேரி அந்த இடத்துலேயே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன தானமாக சொல்கிறாங்க, என் மேலே தாம்மா இப்போ பழி வருது. ஏமா நீ இப்படி பண்ண? எனக்காக தயவு செய்து யாரும் எதுவும் பண்ணாதீங்க. நான் யார்கிட்டேருந்து எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்காக யாரும் எதுவும் பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏம்மா இப்படிலாம் பண்ண? தயவு செய்து இப்படியெல்லாம் இனிமேல் பண்ணாதம்மா. இதுவே முதலும் கடைசியுமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போயிடுவாங்க. உடனே வந்துட்டு கங்காவும் யமுனாவும், தேங்க்ஸ் டு யமுனா, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. அட்லீஸ்ட் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீயாவது இருக்கியே. மாமாவும் அங்கே போயிட்டாரு. இவங்களும் இங்கே பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்துட்டு என்னால் சுத்தமாக அதை அனுசரித்து போகவே முடியலடி. காலையிலே என்னாச்சு தெரியுமா? விஜய் வந்து காவேரியோட காலை பிடிச்சி காலெல்லாம் அமுத்தி விட்டுட்ருக்காரு. இதுவே மாமா இங்கே இருந்தாருன்னா எனக்கும் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல. எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கு யமுனா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுக்கா, சரியாயிடும், மாமா சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்ற மாதிரி யமுனாவும் சொல்லுவாங்க. நானும் நீயும் பார்க்க போனால் ஒரே சூழ்நிலையில் தாக்கா இருக்கும். நம்ம 2 பேருமே எதிர்பார்க்குறது அன்பு மட்டும்தான், பாசம் மட்டும்தான். பட் அது 2மே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏருக்கு மாறாக இருக்காங்க நம்மளோட புருஷங்க மட்டும். ஆனால் காவேரிக்கு மட்டும் எப்படி தான் எல்லாமே நல்லா அமைதோ தெரிலக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுடி, உனக்காவது பரவாயில்ல, நிவின் நல்லவராக இருக்காரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பிடிக்காத லைஃப்பில் வந்து நீ உள்ளே போனாலும் இப்போ ஓரளவுக்கு உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. ஆனால் மாமா பாரு, என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வெளியே காட்ட தெரியல. என்ன தான் பண்ணுறதோ, நானும் சகிச்சு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கங்கா ஒரு பக்கம் புலம்புவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி உள்ளே போயிட்டு விஜய்கிட்ட கட்டி பிடிச்சி அழுதுட்ருப்பாங்க. ஏண்டி என்னாச்சு? எதுக்காக நீ இப்போ இப்படி அழுகிற? என்ன யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க அம்மா, எனக்காக வேண்டுதல் வச்சு பரிகாரம் பண்ணாங்கல்ல, அது கங்காக்காக சுத்தமாக பிடிக்கல. என்னை அப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? யமுனாவும் வந்துட்டா, பத்தாத குறைக்க அவளும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரிலங்க. கங்காக்கா நடந்துக்கிறதே சுத்தமாக சரியில்லை. அவங்களுக்காக மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில் பார்க்க போனால் நான் என் வயிற்றில் வளர்கிற குழந்தையுமே அவங்களுக்கு பிடிக்காது. இப்போவே இப்படிலாம் யோசிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு குழந்த பிறந்து வளர்ந்ததுக்கப்புறமும் இதே மாதிரி வெறுப்பை தானே காட்டுவாங்க. குழந்த மேலே கூட பாசம் இல்லாத மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. பேசாமல் நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, என்றைக்குனாலும் நம்ம வீட்டுக்கு நம்ம போய் தான் ஆகணும் காவேரி. அப்படியே இல்லைனாலும் நம்ம தனி கொடுத்தனம் போய் தான் ஆகணும். ரொம்ப லாங் லாஸ்டிங்காக வந்துட்டு இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது ப்ராக்டிக்கலாக ஒத்து வராது. எனக்கும் வந்துட்டு அம்மா கூட இருக்கணும், குமரன் கூட இருக்கணும், பாட்டி கூட இருக்கணும், கங்கா கூட இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை தான் இருக்குது. ஆனால் ஆஸ் அ ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்து ரொம்ப நாள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அது பாசிபிலிட்டியே கிடையாது. நம்ம தூரமாக இருந்தால் தான் பாசமும் அன்பும் நம்மளுக்கு எப்போவுமே வந்துட்டு நிலச்சிருக்கும். அதுக்கு தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். பட் இப்போ டெலிவரி ஆகட்டும், இல்லை டெலிவரி டைமில் அம்மா உனக்கு ஹெல்ப்புக்கு வேணும், அதே மாதிரி கங்காவுக்கும் இப்போ யாரும் கிடையாது, நம்ம தான் பக்கத்துலேயே இருக்கணும். சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தாலும் நான் தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் வந்து நான் அமைதியாக இருக்கேன், பார்த்துக்கலாம் விட, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டி கால் பண்ணுவாங்க. பாட்டி கால் பண்ணிட்டு விஜய்கிட்ட பேசுவாங்க. என்னடா எப்படி இருக்க? ஒரு கால் கூட பண்ணி பேச முடியலையோ? இல்லை உன் பொண்டாட்டி வந்து எங்கள் கூட பேசக்கூட கூடாதுன்னு ஏதாவது ஆர்டர் போட்டாலா? ஏன்டா விஜய் நீ இப்படி இருக்க? இப்படியெல்லாம்
இப்படியெல்லாம் நீ மாறுவேன்னு நான் நினைக்க கூட இல்லை. இப்படியெல்லாமா நீ இருப்ப அப்படின்ன மாதிரி கேட்க, ஐயோ ஏன் பாட்டி இப்படிலாம் சொல்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இங்கே நிறையா பிரச்சனை பாட்டி. குமரன் வேற மலேசியா போயிட்டாரு. இங்கே கங்காவோட வளகாப்பு, காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு பேச டைம் இல்லை பாட்டி. சாரி, நானே அங்கே வரணும்னு தான் நினச்சேன். உங்களை வந்து பார்க்கணுன்னு தான் நினச்சேன். பட் என்னால் இருக்கிற சுச்சுவேஷனில் வர முடியல. அதனால தான் அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரி நாங்களே சாயங்காலம் வரலான்ட்டு தான் இருக்கோம். வந்து வளகாப்பை பற்றி பேசணும். நீ வளகாப்பை பற்றி நினைக்கலைனாலும் நாங்கள் நினச்சி தானே ஆகணும். நம்ம வீட்டில் தான் இந்த வளகாப்பு வேறு நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே முன்கூட்டியே பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் சாயங்காலம் வரட்டுமா அப்படின்ன மாதிரி கேட்க, வாங்க பாட்டி, அதுக்கெல்லாம் ஏன் பெர்மிஷன் கேட்டுட்ருக்கீங்க? நீங்கள் எப்போ வேணுனாலும் வரலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு காவேரி கிட்ட போய் சொல்லுவாங்க விஜய். இந்த மாதிரி சாயங்காலம் பாட்டியும் தாத்தாவும் நம்ம வீட்டுக்கு வராங்களாமா, வளகாப்பை பற்றி ஏதோ பேசுகிறதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வரேன்னு சொன்னாங்க. நீ சாரதா தட்டி இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்ன மாதிரி சொல்ல, சரிங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லுவாங்க. கரெக்டாக வந்துட்டு சாயங்காலம் அவங்க வந்ததுமே, என்ன காவேரி ஏண்டி வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? அப்படி என்ன தான் கோவம்? என் பேரனையும் வந்து எங்கள் வீட்டு பக்கம் அனுப்ப மாட்டேங்கிற, நீயும் வர மாட்டேங்கிற. இப்படி மாசமாக இருக்கும்போது இப்படி இல்லாமல் பண்ணுவேன் நீ? எங்களுக்கும் ஆசைன்ட்டு ஒன்று இருக்கவே இருக்காதா? விஜய் வந்துட்டு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அவன் அப்பா ஆக போகிறான். அவனுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது. அவனையே நாங்கள் இப்படிலாம் வளர்த்தணும் தெரியுமா? கடைசியில் அவன் குழந்தைய வந்துட்டு வளர்த்துருக்கு, அவன் குழந்தைய வந்துட்டு ஆசையாக பார்க்குறக்கு கூட நீ விடமாட்ட போல இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லு. ஐயோ பாட்டி, அப்படிலாம் இல்லை பாட்டி. நான் வந்து விஜய் அங்கே போக சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் தான் இங்கே நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி போகிறேன் நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நானும் அங்கே வரக்கூடாதுன்ட்டுலாம் கிடையாது. எனக்கும் நிறைய ஆசை இருக்குது பாட்டி, உங்கள் கூடலாம் இருக்கணும்னு. சாரி பாட்டி, இங்கே சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தா இருந்துட்டு, ஏய் உன்ட்ட நான் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன்? இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி இருந்தாலும் எங்களால் அப்படிலாம் இருக்க முடியாது. என் பேரனுக்காக நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சி தானே ஆகணும். என்ன காவேரி, என்னை கெஞ்ச வச்சாலும் பரவாயில்ல, வளகாப்பு நல்லபடியாக பண்ணணும். குழந்தை நல்லபடியாக பிறந்து குழந்தைக்கு எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும். எங்கள் வீட்டோட வாரிசு, நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, தாத்தா தயவு செய்து சும்மா இருமா, நீ எதுவும் இப்போ பேசிகிட்டு இருக்காத. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை மட்டும் பேசலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு, உடனே சாரதாவும், இல்லைங்கம்மா நானும் வந்துட்டு அவங்கள போக வேண்டாம்லாம் சொல்கிறதில்ல. இவங்க தான் வந்துட்டு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் தம்பியும் உங்களை வந்து பார்க்கணுன்னு தான் சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்ன மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க. உடனே சரி சாரதா, நம்ம எப்போ தான் காவேரிக்கு வளகாப்பு பண்ணுறது? 7வது மாதம் பண்ணலாம், 9வது மாதம் பண்ணலான்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எப்போ தான் வந்துட்டு பண்ணலாங்கிறது டேட்டு முடிவு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீ மட்டும் விவரமாக உன் பிள்ளைக்கு வந்து வளகாப்பு வச்சுட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அம்மா, காவேரி மட்டும் எங்கள் பிள்ளை இல்லையா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் கேட்டிங்க தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு கங்காவுக்கு முன்னாடி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா தலைச்சம்புள்ள அவதாங்கிறனால அவளுக்கு முன்னாடியே வளகாப்பு பண்ணிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, காவேரிக்கு நம்ம பண்ணிடலாம், நல்லபடியாக பண்ணிடலாம் ஆசைப்பட்ட மாதிரி அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே எனக்கும் நிறைய ஆசை இருக்குது பாட்டி. எப்படி இல்லாமல் காவேரியோட வளகாப்பு பண்ணணுன்ருக்கு. அதனால் எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும். நானும் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக வந்துட்டு நிறையா விஷயம் யோசித்து காவேரிக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். காவேரி கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக இருந்தால் போகிறோம், அதுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே நீ உன் பொண்டாட்டிக்கு என்ன வேணுனாலும் பண்ணுடா, ஆனால் டேட் எப்போ என்னங்கிறத எங்ககிட்ட சொல்லு. அடுத்தது புடவை எடுக்கணும், நகை எடுக்கணும், வளையல் எடுக்கணும், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நிறையா பேர்த்த இன்வைட் பண்ணணும். சும்மா சாதாரணமெல்லாம் பண்ணிட முடியாது. கல்யாணம் தான் எப்படி எப்படியோ நடந்துருச்சு, வளகாப்பு நல்லபடியாக பண்ணணும். அதே மாதிரி குழந்தைக்கு எல்லா விஷயமும் நம்ம தடபுடலாக தான் பண்ணி ஆகணும் அப்படின்ன மாதிரி சொல்ல, அங்கே கங்காவுக்கு திரும்பி ஸ்டொமக் பர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். என்னோடய வளகாப்பு தான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தா காவேரியோட வளகாப்பு இன்னும் நல்லா பண்ணுவா போல இருக்குது. அவள் பெரிய விளாட்டம், எனக்கு வளகாப்பு சிம்பிளாக பண்ணால் போதும் அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருந்தா. ஆனால் எல்லாரும் அவளோட வளகாப்பு வந்து கிராண்டாக பண்ணுவாங்கன்னு அவளுக்கே தெரியும். அதனால தான் இப்படி ட்ராமா பண்ணிகிட்ருக்கா அப்படின்ன மாதிரி சொல்ல, காவேரிக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணணுன்ற ஆசையெல்லாம் கிடையாது. சிம்பிளாக பண்ணாலும் அது மனசில் நிற்கிற மாதிரி க்ரியேட்டிவாக காவேரிக்கு எப்போவுமே மறக்க முடியாத அளவுக்கு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் யோசிங்க. சிம்பிளாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் நல்லா நிறைவாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நீ பார்த்துக்கூடா, நாங்கள் எங்கள் முறைப்படி எங்கள் குடும்ப வழக்கப்படி என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சிம்பிளோ கிராண்டோ ஆனால் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. சரி பாட்டி, எல்லோரும் சேர்ந்து நல்லபடியாக பண்ணிடலாம் காவேரியோட வளகாப்பை அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்லுவார். உடனே சாரதா, எனக்கும் அதே தாங்க ஆசை. காவேரியோட வளகாப்பு நல்லபடியாக பண்ணணும். எப்படியோ கங்காவோட வளகாப்பு நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டோம். இன்னைக்கு காவேரியோட வளகாப்பையும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நல்லபடியாக பண்ணிடலாம். அதுக்கு நாங்கள் பொண்ணு வீட்டு சைடு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லுவாங்க. உடனே காவேரி, இல்லை பாட்டி, இப்போதைக்கு எனக்கு வளகாப்பு வேண்டான்னு யோசிக்கிறேன். அம்மா உனக்கு புரியாதாம்மா,
குமரன் மாமா தான் மலேசியா போயிருக்கார்ல, அவர் இன்னும் 2 மாசத்துல வந்துருவாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் வேணா வளகாப்பு வச்சுக்கலாமா? அவர் இல்லாம எனக்கு எப்படிம்மா பண்றது? அவரும் வந்துட்டு முக்கியம் தானே நம்ம குடும்பத்துக்கு. அவர் முன்னாடி நின்னு நடத்துனா தானம்மா நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, அப்படியே கங்காவுக்கு டென்ஷன் ஆகும். ஆமா, என் வளகாப்ப மட்டும் அவர் முன்னாடி நின்னு தள்ளிட்டாரு. இவளோட வளகாப்ப தான் பண்ண போறாருன்னு நெனச்சுட்டு, "ஐயோ காவேரி, நீ வேற, அவர் ஒரு வேளை வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உனக்கு வளகாப்பே நடக்காது பரவாயில்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, "எனக்கு நடக்காட்டியும் பரவாயில்ல. குமரன் மாமா வந்தாருன்னா எனக்கு சந்தோஷம் தான். எல்லாரும் நின்னு தான் என் வளகாப்ப பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்ல, உடனே விஜய், "காவேரி, நான் குமரன் கிட்ட செக் பண்றேன். 2 மாசத்துல அவர் வர முடியும்னு சொல்லியிருக்காரு. 2 மாசத்துல வர முடிஞ்சதுன்னா 9வது மாசம் உனக்கு வளகாப்பு பண்ணலாம். அவர்னால 2 மாசத்துக்குள்ள வர முடியாது. அங்க ஏதாவது சிக்கல் இருக்கு, இல்ல டிலே ஆகுற மாரி தெரிஞ்சதுன்னா உனக்கு வளகாப்பு பண்ணிரலாம். இது ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னன்சி. ஸோ அப்படிலாம் வளகாப்பு பண்ணாமல் விடக்கூடாது." அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே பாட்டியும், "ஆமா காவேரி, உன் இஷ்டத்துக்கு வந்து நீ டேட் முடிவு பண்ணுறக்கு, இல்லை வெளிநாடு போனவங்கலாம் வரணும்லாம் எதிர்பார்த்தேன்னா முடியாது. ஒரு வேளை வந்துட்டு உங்கள் மாமா வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்லா குழந்த வளரணும், நல்ல க்ரோத்தோடு இருக்கணும். மாசமாக இருக்கும்போது வளகாப்பு பண்ணுறதே வந்து அந்த தாய் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி தாய் சந்தோஷமாக இருக்கும்போது குழந்தையும் நல்லா சந்தோஷமாக வளரணுங்கிறதுக்காக தான். உனக்கு வளகாப்பே பண்ணாமலாம் அப்படி விட்டுற முடியாது. உங்கள் மாமா வந்தாலும் வரலைனாலும் எல்லாரும் சேர்ந்து உனக்கு நல்லபடியாக பண்ணுவோம். நீ அதெல்லாம் யோசிக்காத." அப்படின்ன மாதிரி பாட்டி வந்து காவேரிட்ட சொல்லுவாங்க.